அம்மா, வாருங்கள் அம்மா. வாம்மா, வாருங்கள் மாப்பிள்ளை. வாருங்கள் வாருங்கள் அம்மா. தாயே, இவர்தான் அடியனுடைய மாமா. நமஸ்காரம். வணங்குகிறேன். இவர் மாமியார். வணக்கம். நமஸ்காரம். திருமோகருக்கு அருகில் தான் இருக்கிறார்கள். தங்களை பார்த்த மாத்திரத்தில் மிகுந்த சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படுகிறது. நான் உங்களை சேவித்துக் கொள்கிறேன். தீர்க்க சுமங்கலியாய் இரும்மா. எழுந்திரம்மா. ஏனம்மா, மரியாதை மனதிற்குள் இருந்தால் போதாதா? தங்களைப் போன்ற அனுபவமும் வயதும் முதிர்ந்தவர்களின் ஆசைகள் எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் என்றென்றும் தேவையல்லவா? சரியாக சொன்னீர்கள். ஆச்சாரியார் யமுனாச்சாரியாரின் ஆசிகளும் அனுகிரகமும் எவ்வளவு அவசியமோ அதே போன்று இவரின் ஆசிகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததே. மாப்பிள்ளை, இவர்கள் யார் என்று சொல்லவே இல்லையே. நம் திருவரங்கத்தரையர், தெய்வக்கரசு நம்பி போன்றவர்களை தங்களுக்கு தெரியுமல்லவா? நன்றாக தெரியும். திருவரங்கத்தரையர் சேவையும் தெய்வக்கரசர் நம்பியின் சாஸ்திர ஞானமும் மறக்கக்கூடியதா என்ன? சரி, அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இரத்த சம்பந்தம். அந்த மாமணிகளை ஈன்றெடுத்த தாய்தான் இவர். மிகவும் சந்தோஷம். தங்களை இங்கு தரிசித்ததில் அடியேனும் மிகவும் தன்யனானேன். என் மாப்பிள்ளை ஒருவரை மிகவும் சாகித்து சொல்கிறார் என்றால் அது நிச்சயம் அர்த்தமுடையதாகத்தான் இருக்கும். அவ்வகையில் தங்களின் பூர்ண நல்லாசிகள் எங்கள் அனைவருக்கும் நிறைந்திருக்க வேண்டும். தங்களை இதுவரை அடியேன் நேரில் பார்த்ததில்லை என்றாலும் அடியேனின் மாப்பிள்ளை தங்களை பற்றி பலவாறாக புகழ்ந்து கொண்டுதான் இருந்தார். தங்களை எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டும் என்று ஓயாது சொல்லி வந்த இவர் தங்களை இன்று அழைத்து வந்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் ஏதேதோ சொல்கிறீர்கள். எந்த அளவிற்கு உங்கள் புகழ்ச்சிக்கெல்லாம் நான் பொருத்தமானவள் என்று தெரியவில்லை. மொத்தத்தில் ஒப்புயர்வற்ற பெரியோரின் சம்பந்தம் ஒருவருக்கு பலவாறான பேற்றை தருகிறது. அதுதான் உண்மை. ஆமாம், பேரக்குழந்தைகள் எங்கே காணோம்? அவர்கள் பக்கத்து அகத்தில் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சென்று அழைத்து வருகிறேன். வேண்டாம், விளையாடி முடித்துவிட்டு வரட்டும். அம்மா, தாங்கள் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். அமருங்கள் அம்மா, இதோ வந்து விடுகிறேன். அம்மா, தாங்கள் இப்படி வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். பார்த்து மெதுவாக. பிள்ளை வயிற்று பேரன் பிறந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன். போய் பார்த்துவிட்டு வந்தீர்களா? மாற்று பெண்ணும் பேரனும் நலமா? புண்ணியாவஜனத்திற்கு சென்று வந்ததுதான். அதன் பிறகு செல்ல முடியவில்லை. அடியனின் மகன்தான் அங்கு சென்று வருகிறான். குழந்தையும் தாயும் சௌக்கியமாக இருக்கிறார்கள். அடியேனின் சம்பந்தி சுந்தரவரதன் மிகவும் தங்கமான மனிதர். சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர். ஆச்சாரியார் யமுனாச்சாரியாருக்கு மிகவும் ஆப்தம். அவர் மிகுந்த சிரத்தையோடு என் பேரப்பிள்ளையை கவனித்துக் கொள்கிறார். எனவே பேரன் நலமாகவே இருப்பான். அப்படியே தங்களது பிள்ளை, அதாவது அவரது மாப்பிள்ளை மாதவனையும் அவர் மிகவும் அக்கறையாகவே கவனித்துக் கொண்டிருப்பார். ஏனப்பா, மாதவனுக்கும் நம் பிள்ளைக்கரசு நம்பி வயதுதானே இருக்கும்? அநேகமாக ஒரே வயது பிராயமாகத்தான் இருப்பார்கள். என்ன, தங்களுக்கு மகன் பிள்ளைக்கரசு நம்பி ஞாபகம் வந்துவிட்டதா? மறந்தால்தானே நினைவு வருவதற்கு. உன்னிடம் சொல்வதற்கென்ன? என்றும் பிள்ளைக்கரசு நம்பியும் சரி, சொட்டை நம்பியும் சரி, அவர்களை பற்றி நினைப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பெரிய பிள்ளைகள் வரரங்க அரையரும் சரி, தெய்வக்கரசு நம்பியும் சரி, ஒரு செம்மையான வாழ்க்கையில் ஸ்திரமாகிவிட்டார்கள். உங்கள் ஆச்சாரியரின் அருளுக்கும் பாத்திரமாகிவிட்டார்கள். கடைசி 2 பிள்ளைகள் இவ்வளவு காலம் என்ன அரவணைப்பிலேயே வளர்ந்து விட்டார்கள்.
உலகம் புரிந்து நல்லது கெட்டது புரிந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து தருவதற்கு உடற்தெம்போ தன்னம்பிக்கையோ எனக்கில்லை. அதை நினைத்துதான் சற்று கவலை. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? மற்றவர்களைப் போலவே பிள்ளைக்கரசும் சொட்டை நம்பியும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று மனதார தாங்கள் நினைத்தாலே போதுமே. நிச்சயம் அவர்கள் மேலான நிலையை வாழ்க்கையில் அடைவார்கள். அதானே, இதோ இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம். அதோடு உங்கள் மூத்த மகனாவே தன்னை பாவிப்பதாக சொல்கிறாரே அடியனின் மாப்பிள்ளை, இவர் இருக்கிறார். இவ்வளவு சுற்றம் இருக்கையில் உங்கள் இளைய புதல்வர்களை பற்றிய கவலையே உங்களுக்கு வேண்டாம். திருக்கோஷ்டி நம்பி, உன் வாய் முகூர்த்தப்படியே அவர்கள் ஊர் போற்றும்படி வாழ வேண்டும். என்னவோ தெரியவில்லை, வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? பிள்ளைக்கரசுவையும் சொட்டை நம்பியையும் பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது. அவ்வளவுதானே, தங்களுக்கு அந்த கவலையும் வேண்டாம். அடியேன் அரையருக்கு தகவல் சொல்லிவிடுகிறேன். பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பியோடு இவ்வார கடைசியிலேயே அரையரும் இங்கு திருக்கோஷ்டியூருக்கு வருவார்கள். தங்களின் செல்ல பிள்ளைகளை இங்கேயே கண்டு நீங்கள் மகிழலாம். இப்போது திருப்திதானே? ராமானுஜா. அப்பா, பரவாயில்லை ராமானுஜா, உட்கார்ந்து கொள். என்ன ராமானுஜா, இங்கு வந்ததும் ஓய்வு ஒழிவில்லாமல் எழுதி கொண்டிருக்கிறாய். நேரம் நடுநிசியை நெருங்கிவிட்டது. இதே கேள்வியை அடியேனும் உங்களிடம் கேட்கலாம் அல்லவா? மருத்துவர் உங்களை ஓய்வெடுக்கச் சொல்லியிருக்கிறார். நீங்களோ இன்னும் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சில தினங்களாக நான் தான் படுத்துக்கொண்டே இருக்கிறேனே. ஓய்வை தவிர வேறெதுவும் செய்யவில்லை. நீங்கள் செய்ய விடுவதும் இல்லை. நீதான் தேவைக்கு அதிகமாக மெனக்கெடுகிறாயோ என்று தோன்றுகிறது. அப்படியெல்லாம் இல்லையப்பா. பாடசாலையில் குருநாதர் சொல்வதை மற்றவர்கள் போல் காதில் மட்டும் வாங்கிக் கொள்ளாமல், சம்பிரதாயத்திற்கு புறம்பான கருத்துக்களை அவர் தெரிவிக்கும் பொழுது சம்பிரதாயத்தை சரியாக உணர்த்தும் வகையில் வாதிட்டு மற்றவர்களும் அதை உணரும் வகையில் விளக்கங்களை சேகரிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு மெனக்கெட்டுத்தானே ஆக வேண்டும். இரவில்தான் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாமல் கவனம் செலுத்த முடிகிறது. அந்த விதத்தில் உன்னை பாராட்டத்தான் வேண்டும். கப்பியாசத்திற்கு நீ அளித்த விளக்கத்தை பற்றி திருமலை சுவாமிகள் என்னிடம் தெரிவித்தார். மிகவும் பெருமையாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சராசரி மனிதனால் உடனே சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இது. யாதவ பிரகாச சுவாமிகள் கூறியதுமே நீ எழுந்து மறுப்பு தெரிவித்ததோடு அல்லாமல் விளக்கமும் கொடுத்தாய் என்று கேள்விப்பட்டேன். இதில் பல விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. முதலாவதாக, குருநாதரின் கருத்துக்கு மாற்று கருத்து தெரிவிக்க ஒருவித துணிவு வேண்டும். அந்த துணிவு நாம் கூறுவதுதான் சரி என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால்தான் வரும். இரண்டாவதாக, எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் அந்த க்ஷணத்தில் நீ விளக்கம் அளித்தது ஆச்சரியமான விஷயம். ஆச்சாரிய சீலர்கள் கூட ஆராய்ச்சி செய்துதான் விளக்கம் அளிக்க முடியும். அந்த விதத்தில் பார்த்தால் நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை என்பதை அடியேன் உணர்ந்து விட்டேன். அப்பா, தாங்கள் அடியேனை இந்த அளவுக்கு புகழ்வது சந்தோஷத்தை கொடுத்தாலும் அடியேன் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏகத்துக்கும் உள்ளன. வாஸ்தவம்தான் ராமானுஜா. நீ எல்லா விஷயங்களிலும் மிகவும் சரியாக செயல்படுகிறாய். உயர்ந்த நோக்கம், உயர்ந்த சிந்தனையுடன் இருக்கிறாய். அதேபோல் குடும்ப விவகாரங்களிலும் இருக்க வேண்டும். உங்கள் விருப்பப்படிதானே நடந்து கொள்கிறேன். கல்யாணத்தில் அடியேனுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. தாங்கள் விரும்பியபடிதானே கல்யாணமும் செய்து கொண்டேன். யாதவ பிரகாசரிடம் மாணவனாக சேர வேண்டும் என்று தாங்கள் சொல்லியவுடன் பாடசாலையில் சேர்ந்து விட்டேன். தங்கள் ஆசைப்படிதானே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்பா.
உங்களையும் அம்மாவையும் திருப்திப்படுத்துவதுதான் என்றும் என் குறிக்கோளாக இருக்கிறது. அது அடியேனுக்கு தெரியும். நீ எனக்கு மகனாக கிடைத்தது முற்பிறவியில் அடியேன் செய்த புண்ணியமே. உன்னால் எனக்கு ஜென்ம சாபல்யம், விமோச்சனம் எல்லாமே கிடைத்துவிட்டது. எதிர்காலத்தில் நீ ஒரு விடிவெள்ளியாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு தீர்க்கதரிசியாக திகழப் போகிறாய் என்பதை இப்பொழுதே என்னால் அனுமானிக்க முடிகிறது. ஆனால் உன் அம்மா இருக்கிறாளே, அவளுடைய சிந்தனையும் செயல்பாடும் வேறு விதமானது. உன் அம்மாவிற்கு உன்னிடம் நிறையவே எதிர்பார்ப்பு உள்ளது. உன் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவள் அவள். ஆண்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சாஸ்திரபூர்வமாகவோ அல்லது அனுபவ ரீதியாகவோ சொந்த பந்தங்களும் மற்ற லௌகீக விஷயங்களோ சாஸ்வதம் இல்லை என்பதை உணர்ந்து விடுவார்கள். ஒவ்வொரு பிறவியிலும் வேறு வேறு இடத்தில் வேறு வேறு குடும்பத்தில் பிறக்கிறோம். ஆத்மா இடம்பெயர்கிறது என்பதை நம்மால் கிரகித்துக் கொள்ள முடியும். ஆனால் பெண்ணினம் என்பதே ஒரு சூக்ஷ்மமான விஷயம். அவர்கள் மனம் மிகவும் மென்மையானது. இது என்னுடையது, இது எனக்கு சொந்தம் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் மிக ஆழமாக பதிந்திருக்கும். அந்த விதத்தில் உன் அம்மாவிற்கு நீதான் எல்லாம், நீதான் அவள் உலகம். அடியேனைப் போல் சற்று விட்டேத்தியாக இருக்க அவளால் இயலாது. ஆமாம் அப்பா, நீங்கள் ஆண்களைப் பற்றி கூறியது சரியே. கூரேசன் அடியேனை பாடசாலையில் வந்து சந்தித்தான். மரணத்தின் நுழைவாயில் வரை சென்று வந்தவன் என்ற முறையில் அவனுடைய பேச்சில் ஒரு விரக்தியை, ஒரு பற்றற்ற நிலையை அடியேனால் பார்க்க முடிந்தது. குடும்ப பொறுப்பை பற்றியும் சம்சார பந்தத்தை பற்றியும் அவனுக்கு உணர்த்தி அனுப்பி வைத்தேன். ராமானுஜா, துறவரம் என்பது ஒரு வரம். அது அவ்வளவு எளிதில் எல்லோரும் அடையக்கூடியது அல்ல. அதற்கும் பகவானின் அருள் வேண்டும். எல்லோரும் துறவரம் பூண்டுவிட முடியாது. எல்லோருக்குமே அப்படி ஒரு சிந்தனை, ஒரு சூழல் வரும். உனக்கும் வரும். ஆனால் உன்னிடம் அடியேன் எதிர்பார்ப்பது உன் மனதிற்கோ அல்லது ஆச்சாரியரின் ஆசீர்வாதத்தாலோ பகவான் இச்சைப்படி உன் வாழ்க்கை ஒரு நிலையை தேடி சென்று கொண்டிருக்கிறது. அடியேன் அதை தீர்மானிக்கவில்லை, அதுவாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ உன் அம்மாவை கைவிடக்கூடாது. அவள் இருக்கும் வரை அவள்தான் உனக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். அவள் இச்சைகளைத்தான் நீ பூர்த்தி செய்ய வேண்டும். அவளுடைய எல்லா சுக துக்கங்களிலும் கலந்து கொண்டு அவளுக்கு பலமாக, பாலமாக நீ விளங்க வேண்டும். கடந்த 4 நாட்களில்தான் அடியேன் உன் அம்மாவை பற்றிய வேறு ஒரு பரிமாணத்தை தெரிந்து கொண்டேன். பதிபக்தியை விட அவள் அடியேன் மீது வைத்திருக்கும் அபரிமிதமான அன்பு வெளிப்பட்டது. அடியேனை ஒரு கணவனாக பாவிக்காமல் ஒரு குழந்தையைப் போல் கவனித்துக் கொண்டாள். அப்பொழுதுதான் அடியேன் உணர்ந்தேன், இந்த காந்திமதியானவள் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது எந்த அளவிற்கு வாஞ்சையுடன் இருக்கிறாள் என்று. உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் என்று அவள் வேண்டிய பொழுது பல நாட்கள் அமுதுண்ண மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாள். அது பிடிவாதம் என்றுதான் நினைத்தேன். அதைப் பற்றி அவளிடம் விவாதித்திருக்கிறேன். உன் மகனை நீ கட்டாயப்படுத்துகிறாய், துன்புறுத்துகிறாய் என்றெல்லாம். ஆனால் இப்பொழுதுதான் புரிகிறது, அவளுக்கு காந்திமதி வேறு சரீரம், ராமானுஜன் வேறு சரீரம் இல்லை. இருவரும் ஒருவரே. உன்னைத்தான் பிரதானமாக அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ராமானுஜா, அவளை நீ என்றும் கைவிடக்கூடாது.
இத்தனை காலம் அவளை புரிந்து கொள்ளாமலேயே வாழ்ந்துவிட்டேன். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது ராமானுஜா. மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நீ வருவதோ 1-2 நாட்கள். சொல்லுங்கள் அப்பா. கோவிந்தனை பற்றியும் கவலையாக இருக்கிறது. உன்னை மீறி எதுவும் செய்யாதவன் உன்னிடமிருந்தே சற்று விலகிச் செல்கிறான். அவனையும் அரவணைத்து நம் சம்பிரதாயத்திலேயே அவனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வயதின் காரணமாக அவன் மனம் அலைபாய்கிறது. எது சரி எது தவறு என்ற பாகுபாடு தெரியாமல் தவிக்கிறான். அதற்கும் நீதான் பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். இம்முறை திருப்புட்குழிக்கு செல்லும் பொழுது அவனிடம் மனம் விட்டு பேசு. அடுத்த முறை இங்கு வரும் பொழுது கோவிந்தனை பற்றி தீவிரமாக பேசுவோம். அப்பா, உங்கள் பேச்சை அடியேன் என்றுமே மீறியது கிடையாது. உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன். அம்மா மட்டுமல்ல, நீங்களும் தான் அடியேனுக்கு பிரதானம். அதனால் உங்கள் இருவரையும் அடியேன் என்றுமே கைவிட மாட்டேன். இது உறுதி. எங்களைப் போலவே இன்னும் ஒரு ஜீவனும் உள்ளது. தஞ்சாவையும் அன்போடு பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்புதான். சரி, நடுநிசியாகிவிட்டது. போய் படுத்துக்கொள் ராமானுஜா. சரி அப்பா. என்ன இது? 2 நாட்களாக எங்கு சென்றிருந்தாய்? என்ன ஆனது உனக்கு? எப்படிப்பட்ட கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய் தெரியுமா? வட இந்தியாவில் நிமிடத்திற்கு நிமிடம் உயிரை கொடுக்கும் ராணுவ வீரர்கள்தான் காரணம்.